ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருளுது நீ வந்து பண்ண பச்சா. ஏன் நண்பா வெயிலு கொளுத்தது இல்ல இல்ல நாக்கு வறண்டு வரக்காஞ்சு கிடக்கு. ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட அழகா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஒரு மனுஷன் நக்கிறது உனக்கு வேடிக்கையா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரங்க. ஆக்சுவலாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சேனலுக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பற்றி சொல்லலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. அவங்க வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். அவங்க யாரும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. நம்ம வீடியோட லாஸ்ட்டில் அவங்கள பற்றி டீட்டெயிலாக பேசலாம், சரிங்களா. அவங்க 2 பேருமே வந்து யூரோப் கண்ட்ரீஸில் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளோட தமிழ் சிஸ்டர்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஆளுங்க 2 பேர் யூரோப் கண்ட்ரீஸில் இருக்காங்கன்னா அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். அவங்க சேனலோட டீட்டெயிலாக பேச போகிறோம், சரிங்களா. ஸோ அந்த சேனல் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோட லாஸ்ட்டில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கான இந்த கண்டென்ட் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேச போகிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப சில்லுன்னா கூலிங்காகவும் நம்ம பேச போகிறோங்க அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே. ஸோ அதனால இந்த வீடியோ வந்து நீங்கள் மார்னிங்லேயோ ஈவினிங்லேயோ பார்த்தீங்கன்னா சூடாக ஒரு கப்பு டீயோடையோ காஃபியோடையோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு கூலிங்காக இருக்க ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோங்க. ஆமாங்க, ஐஸ் ஸ்கல்ப்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்லாண்டோவில் வந்து ஆக்சுவலாக வந்து நவம்பரில் தான் இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐஸுங்கிறது தான் இந்த ஈவெண்ட்டோட பேர். கேலார்ட் பாம் ரிசார்ட் அப்படின்ற ரிசார்ட்டில் தாங்க வருஷம் இந்த ஈவெண்ட் நடக்குது. ஐஸ்ன்ற பேரில் தான் இந்த ஈவெண்ட்டோட பேர். இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற இந்த டைமில் இந்த வீடியோ பார்த்துட்டு இது நல்ல சீசன் டைம்ன்றது இது நல்ல சீசன் டைம்ன்றதுனால வின்டரில் வந்து யாராவது இந்த ஃப்ளோரிடா சைட் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். நவம்பரில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர் வரைக்கும் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ்க்கு இருக்கும் மேக்ஸிமம். ஸோ கண்டிப்பாக ஃப்ளோரிடா வர்றவங்க இந்த ஈவெண்ட்டை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பிளான் பண்ணுறவங்க. ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உள்ளே வரச்சே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. என்ன ஜில்லுன்னு இருக்குங்க, ஃபுல்லாக செம்ம கூலிங்காக இருக்கும். இது வந்து என்ன ஃபேரன் ஹீட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து 9 டிகிரி ஃபேரன் ஹீட்டுங்க, இல்லைன்னா 13 டிகிரி -13 டிகிரி செல்சியஸ் இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கிறதுனால குளிர் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே வர்றதுக்கான அந்த ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் அந்த திங்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் அந்த க்ளவுஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா, அதாவது ரொம்ப கொஞ்சம் வயசானவங்க குழந்தைங்க கூட்டிகிட்டு வரீங்கன்னா நீங்களே வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆல்ரெடி போட்டுட்டு இருக்க ஜாக்கெட் க்ளவுஸ் கூட போட்டுட்டு வரலாம். ஸோ அந்தளவுக்கு குளிர் இருக்கும். பழகினவங்களுக்கு ஓகே, புதுசாக வர்றவங்க வயசானவங்களாம் இந்தியாவிலேருந்து வரீங்க கூப்பிட்டு வரீங்க, இல்லை சின்ன குழந்தைங்க கூப்பிட்டு வரீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக போங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. எல்லாத்தையுமே தொட்டு பார்க்கணுன்ற அளவுக்கு ஜாலியாக இருக்கும். அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் அந்த பிளேஸு. அங்கே ஜாலியாக குழந்தைங்க ஸ்லைட் பண்ணுறதுக்கு ஐஸ் ஸ்லைடும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்மஸ் தீம் தான் மோஸ்ட்லி இருக்கும் உங்களுக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கப்புறம் வந்து அந்த சாண்டா கிளாஸ், ரெயின்டியர், அதுக்கப்புறம் நிறைய அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிங்கிள் ஸ்கல்ப்சர்ஸ்லாமும் இருக்கும். ஸோ வந்து இந்த இடம் வந்து குழந்தைங்க கூப்பிட்டு வந்தால் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு நல்ல வெளியில் ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது இந்த ஃபீல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இந்தியாவில் கூட இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் இப்போ பண்ணுறாங்க. இருந்தாலும் இது வந்து இந்த சீசன் டைம்ன்றதுனால நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகிறதுன்றதுனால ஸோ இங்கே ஃப்ளோரிடாக்கு வரவங்க மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே ரியலாகவே எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ கூட காட்டுவாங்க. ஸோ அங்கேயே நம்ம நின்று அதை கூட அழகாக பார்க்கலாம், அவங்க எப்படி அதை கட் பண்ணி எப்படி மோல்ட் பண்ணி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு நல்லா வெளியில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு பார்க்கலாம். நீங்கள் உள்ளே பொறுமையாக நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு நல்லாவே உள்ளே குளிரும். ஸோ வந்து நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி கூப்பிட்டு போங்க. நல்ல டால்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. ஜென்ரலாகவே இந்த மாதிரி பிளேஸ்க்கு போகும்போது நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சன் டிவி நியூஸில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த வின்டர் சீசனில் எந்தெந்த கண்ட்ரீஸில் இப்படி நடக்குதோ வந்து அதை வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸாக போடுவாங்க சன் டிவி நியூஸில்.
சின்ன அப்பத்துலேருந்தே எனக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கண்ட்ரீஸில் வந்து. ஏன்னா சீசன் டைமில் தான் வந்து அது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றதுனால. ஸோ அந்த வின்டர் டைமில் வந்து எந்த கண்ட்ரீஸில் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும் அதை ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி போடுவாங்க. அப்போயே நான் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ரியலாக வந்து ஃபீல் பண்ணும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டே தனிங்க. ஸோ இந்த சான்ஸ் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக கொஞ்சம் க்யூப்ஸ், ஐஸ் க்யூப்ஸும் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். ஸோ அந்த ஸ்கல்ப்சர்ஸ் வந்து அழகாக அப்படியே ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1 lakh ஐஸில் வந்து இதை வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக 1 lakh ஐஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணி இந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே தத்ரூபமாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. ஒரு சிலர் வந்து நம்ம டச் பண்ணி பார்க்குற இதில் தான் இருக்கும், ஒரு சிலர் டச் பண்ணாலும் தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு டச் பண்ணாமல் பார்க்கறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப என்ஜாய் பண்ணுற அதே டைமுக்கு வந்து தொடணும் நம்மளுக்கு ஆசை இருக்கும். பட் ஆனால் அவங்க போட்டிருக்க எஃபர்ட் பார்க்கும்போது அது வந்து அழகாக மெயின்டைன் பண்ணலான்னும் போது நம்ம தூரத்துலேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறது தாங்க சேஃபு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ஸ்கல்ப்சர்ஸ்லாம் உள்ள நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். கலராக அந்த இது கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே பண்ணும்போது வந்து அதெல்லாம் கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த ஐஸில் இப்படி இந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு தோணும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான சார்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்களுக்கு $30, சின்ன பசங்களுக்கு $15 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு எங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அப்புறம் வந்து நம்மளோட ஆஸ் யூஷுவல் 2 ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. 2 பேருமே ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து யூரோப் கண்ட்ரீஸில் இருக்காங்க. அதனால் நீங்கள் இவங்களோட சேனல் போய் பார்க்கும்போது ஜாலியாக நீங்கள் ஊர் சுற்றி பார்க்கலாம். செலவே இல்லாமல் யூரோப் கண்ட்ரிஸ் பார்க்கலாம். அது என்னென்ன கண்ட்ரிஸ்ன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஒன்று பாரிஸு, ஒன்று லண்டன். ஓகேங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களா நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னு? மெட்ராஸ் டு பாரிஸ் அந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்க சிஸ்டர் பற்றியும், அதுக்கப்புறம் வந்து லண்டன் பேபி சமையல் அந்த சிஸ்டர் பற்றியும் நாங்கள் பேச போகிறோம். ஸோ இவங்க சேனலில் போய் நீங்கள் பார்க்கும்போது கிச்சன் வீடியோஸும் பார்க்கலாம், நிறைய விளாக்ஸும் பார்க்கலாம். ஸோ விளாக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காசே இல்லாமல் ஜாலியாக, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே எல்லா பிளேஸையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு பாரிஸில் என்னென்ன மாதிரி பிளேசஸ் இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கும் போதோ, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற இது பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த ஸ்கூல் ஸ்டடீஸு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க என்னென்ன மாதிரிலாம் இருக்குது பக்கத்தில் க்ராசரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் போது அந்த சேனல் போய் பார்க்கும்போது அந்த சிஸ்டர் வந்து அதில் நிறைய டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. நிறைய விளாக்ஸும் போட்டிருக்காங்க, கிச்சன் வீடியோவும் போட்டிருப்பாங்க. அழகாக வந்துட்டு அங்கே சுற்றி இருக்கிற பிளேஸ் எல்லாம் அவங்க நிறைய விளாக்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸ் டு பாரிஸ் அந்த சேனல் வந்து அந்த சிஸ்டர் பேர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. அவங்க வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் அவங்க ஒரு நல்ல ஜாலிக்காகவும் தான் யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும். ஸோ வந்து இது மூலமாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கும் கிடச்சிருக்கிறதுனால நல்ல ஜாலியாகவே மற்ற சேனல்ஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த சேனல் போய் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த சேனல் சிஸ்டருக்கும் வந்து நான் எங்களோட சேனலுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா லண்டன் பேபி சமையல். இவங்க வந்து லண்டனில் இருக்காங்க. ஸோ இவங்க வீடியோஸ் நீங்கள் போய் பார்க்கும்போது லண்டனையும் ஜாலியாக நீங்கள் சுற்றி பார்த்துடலாம். நிறைய வந்து கிச்சன் வீடியோஸும் அவங்க போடுவாங்க. அதுக்கப்புறம் மற்ற சேனல்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து அவங்க கமெண்ட்ஸ்லாம் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 சிஸ்டரை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.